ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சாவித்ரி அவர்களுடைய இறுதிக்கட்ட காலத்தில் அவங்க ஒரு சில திரைப்படத்தில் நடித்தாங்க. அதில் ஒரு திரைப்படம் தான் சுழி. இது ஒரு மலையாள திரைப்படம். சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்திலேயே அவங்க நடித்த ஒரே ஒரு மலையாள திரைப்படம்னா அது இது மட்டும்தான். ஏறக்குறைய சாவித்ரி அவர்களுடைய தனிமை வாழ்க்கையே பிரதி எடுத்தார் போல அமைஞ்ச திரைப்படம் தான் இது. இந்த திரைப்படம் பூனா திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய படைப்பு தான். கணவரால் குடிக்கு அடிமையாகும் எஸ்டேட் அதிபர் எலிசபெத் வேடத்தில் சாவித்ரி நடிச்சிருப்பாங்க. அவரது ஒரே ஒரு பெண் ரோசி, சுஜாதா அந்த வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க. அவள் ஒரு தொடர்கதை கவிதாவாக சுஜாதா தமிழர்களுக்கு அறிமுகமாகாத காலம் அது. மது பழக்கத்தால் விதவை தாய் இளம் எஸ்டேட் மேனேஜரிடம் தன்னை இழந்து 3 மாதம் முழுகாமல் இருக்காங்க. அம்மாவின் சிநேகிதரான குடிகார மேனேஜரை திருத்த மகளும் அவனிடம் கற்பை இழக்கிறாங்க. அம்மா சாவித்ரி தற்கொலை செய்து கொள்ள மகள் சுஜாதா கடைசியில் கன்னியாஸ்திரியாக ஆகிறாங்க. சுழி திரைப்படத்தில் சாவித்ரி பங்கேற்ற ஆபாசமான படுக்கையறை மற்றும் நீச்சல் குள காட்சிகள் சென்சார் போர்டை நெளிய வச்சது. நடிகையர் திலகத்தின் முதல் சினிமா அதுதான். தடை செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய திரைப்படம் அப்படிங்கிற புகழும் சுழிக்கு தான் கிடைச்சிது. சுழி திரைப்படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சாவித்ரி அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது, நான் நடித்த ஒரே ஒரு மலையாள திரைப்படம் சுழி தான். அந்த கேரக்டர் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. படம் வெளியான போதும் சில ஷாட்டுகள் எனக்கு பிடிக்காமலும் இருந்தன. அவற்றில் இருப்பது நானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமே எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. சாவித்ரி அப்படின்னு சொன்னாலே சினிமா வட்டாரத்தில் ரொம்ப இலக்காரமாக பேசக்கூடிய சூழலும் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய இறுதிக்கட்ட காலத்தில் அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல மஞ்சள் காமால இழைச்சேன், அடுத்தது ஃப்ளூ ஜுரத்தால் முன்னை விட ரொம்ப துரும்பாக இழைச்சி போயிட்டேன். இப்படி இழைச்சி போனாலும் சாவித்ரிக்கு என்னவோ வியாதி அப்படின்னு வதந்திகளையும் பரப்ப ஆரம்பித்தாங்க. நான் குண்டா இருந்தாலும் குண்டா இருக்கேன்னு கேலி செஞ்சாங்க. இப்படி இழைச்சி போனதும் வதந்திகளை பரப்புகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய கஷ்டங்களை பதிவு பண்ணியிருக்காங்க சாவித்ரி. முன்னெல்லாம் ஒரே நேரத்தில் ஜூபிட்டரோட கற்புக்கரசி, தங்கப்பதுமை, அரசிலங்குமாரி ஷூட்டிங் நெப்டியூன் ஸ்டூடியோவில் நடந்துகிட்ருக்கோம். எங்கள் செட்டில் லைட்டிங் நடக்குது அப்படின்னு ஆர்டிஸ்ட் எல்லாம் பக்கத்து செட்டுக்கு போய் அங்கே நடக்கிற ஷூட்டிங்கை பார்ப்பாங்க. அங்கே போனால் பத்மினி, சிவாஜி அண்ணன் நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பை பார்க்குறதே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அற்புதமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி பக்கத்து செட்டுக்கு போய் படப்பிடிப்பை பார்த்தா சாவித்ரி சான்ஸ் கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு வதந்திகளை பரப்ப ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் திடீர்னு சாவித்ரியை ஒரு தயாரிப்பாளர் சந்திக்க வந்தாராம். ஒரு ஸ்டண்ட் படம் இருக்குது, அதை எடுக்க போகிறேன், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சாவித்ரி கிட்ட கேட்டிருக்காரு. இதை கேட்ட உடனே சாவித்ரிக்கு கோவம் வந்துருச்சு. என்னை பார்த்து உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? இந்த மாதிரி ரோலுக்கெல்லாம் விஜயலலிதா, ஜோதிலட்சுமி இருக்காங்களே, அவங்கள போட்டு நடிக்க சொல்லுங்க அப்படின்னு கோபமாக சொல்லி ஒரு கப்பு காப்பியை கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்களாம் சாவித்ரி. இது ஒரு இன்டர்வியூலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஜெமினி கணேசன் சாவித்ரி பிரிவுக்கு பின்னர் ஜெமினியை பற்றி சாவித்ரி தன்னிடம் எதுவுமே விசாரித்தது கிடையாது அப்படின்னு ஆரூர் தாஸ் எழுதியிருக்காரு. ஆனால் ஜெமினியால் வாழ்வு பெற்ற மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தியின் கூற்று வேற மாதிரி இருக்கு. சாவித்ரி எப்போ என்னை பார்த்தாலுமே ஐயா எப்படி இருக்காரு அப்படின்னு விசாரிக்காமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சுந்தரமூர்த்தி. திருமாலின் பரிபூர்ண அருளாலேயே தனக்கு ஒரு ஆண் வாரிசு அமைஞ்சது அப்படிங்கிறது ஜெமினி சாவித்ரியின் திடமான முடிவு. மகன் சதீஷ் பிறந்த வைபோகத்தை கொண்டாடும் விதமாக திருப்பதி ஏழுமலையானுக்கு கல்யாணம் செய்து கண்குளிர கண்டார்கள் காதல் மன்னனும் நடிகையர் திலகமும். தனது நேர்த்தி கடனாக 30 பவுண்டில் பெருமாளுக்கு காசு மாலை செஞ்சாங்க. அது எப்போதுமே பாலாஜியின் தெய்வீக ஸ்பரிசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 3000 ரூபாயை கோவில் கட்டணமாக வழங்கினாங்க சாவித்ரி. நடிப்போடு ஆத்ம சுத்தத்துடனும் பகவத் சேவையில் ஈடுபட்ட சாவித்ரியை விடாமல் பிரச்சனைகள் துரத்திட்டதான் இருந்துச்சு. முக்தா ஃபிலிம்ஸ் அந்தரங்கம் வெற்றி பெற்றாலும் அடுத்த வாய்ப்பு வர்றதுக்கு வருட கணக்கு ஆயிடுச்சு. காரணம், பிரதமர் இந்திரா காந்தியின் அவசர நிலை பிரகடனம் அமுல்ல இருந்துச்சு. சென்சார் போர்டு கெடுபிடிகளும் அதிகரிச்சுது. இளையராஜா அவர்களின் இசையில வெளியான அன்னக்கிளி, பத்ரகாளி தவிர எம்ஜிஆர், சிவாஜி படங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலை பெறல. அரசியலை மட்டும் இல்லாமல் சினிமாவையும் சீரழித்த கருப்பு ஆண்டு தான் 1976. அதன் இறுதி மாதங்களில் சாவித்ரி மேடையில் நடித்து வயிறு வளர்க்க வேண்டிய கொடுமை வறுமைக்கு ஆளானாங்க சாவித்ரி. மனைவி அமைவதெல்லாம் பிரபல கதாசிரியர் தேவர் ஃபிலிம்ஸ் மாறா எழுதிய நாடகம் அது.
சாவித்திரியுடன் அவரது மகன் சதீஷ் மற்றும் ஜெமினி மகாலிங்கம், ஜெமினி ராஜேஸ்வரி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தன்னுடைய இறுதிக்கட்ட காலத்தில் பட வாய்ப்புகள் இல்லாதப்போ மேடை நாடகங்களையும் நடிச்சிருக்காங்க சாவித்ரி. இன்றைக்கி நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.